குடும்பத்திற்குள்ளாகவே சில சமயங்களில் நாம் பார்த்தோமானால் தகப்பனார் தங்களுடைய மகள்கள் செய்கிற தவறை அவ்வளவாக கண்டிப்பதில்லை, கடிந்து கொள்வதில்லை. அதே நேரத்திலே நாம் தாய்மார்களை பார்ப்போமானால் தங்களுடைய மகன்கள் செய்கிற அந்த தவறுகளை அதிகமாக கண்டிக்காமல் அவர்களிடத்துல கோபமாக நடந்து கொள்ளாமல் இருப்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை பல குடும்பங்கள் நாம் கேட்பதுண்டு. நீங்க எப்ப பார்த்தாலும் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட், இப்படி நாம் பல நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக அப்படியே பேசி அப்படியே அமைதியாக கொண்டு போவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் என்னாகும் 14:17 நடுப்பகுதியில் நாம் ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம், குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல். ஆண்டவர் யார் குற்றம் செய்தாலும், யார் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு அதற்குரிய தண்டனையை கொடுக்கிறவர். அவர்கள் மன்னிப்பு பெறாத வரைக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு பெறாத வரைக்கும் அவர்கள் அந்த குற்றத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார். ஏதோ போதகர் என்பதனாலோ, ஒருவர் மூலமாக பல ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதனாலோ, அல்லது அவர் ஆண்டவருக்காக அதிகமாக கொடுத்திருக்கிறார், பல சபைகளை கட்டி இருக்கிறார், ஊழியத்தை தாங்குகிறார் என்பதனாலோ ஆண்டவர் எவரையும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடுவதில்லை. யார் குற்றம் செய்தாலும், யார் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை உண்டு. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதி உள்ளவர். அவர் ஒரு மனிதனுக்கு ஒருபடியும் இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு ரீதியிலும் செய்கிறவர் அல்ல. அவர் நீதி உள்ள தேவன். ஆமென்.